வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று நைட்டு எனக்கு ஒரு கமெண்ட் 1 மணிக்கு வந்திருக்குதுங்க. அந்த கமெண்டு அதை பார்த்துட்டு இன்னொரு கமெண்ட் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்ல வேணும். நிறைய பேர் என்னை பிடிச்ச சில பேர் கமெண்ட்லேயும் சொல்லுவாங்க, எனக்கு பர்சனலாகவும் ஃபோன் பண்ணியும் சொல்லுவாங்க. யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்கம்மா, அதை மனசில் வச்சுக்கிறாதீங்க, அதை ஏன் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் உடம்பை வருத்திக்கிறாதீங்க, ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நம்ம தள்ளி விட்டு போயிடுவோம். 5 விரல் ஒன்றாவா இருக்குது, எல்லாரும் 10 விரல் ஒன்றாவா இருக்குது, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா, யாராவது ஒருத்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதை அவங்க என் மேலே உள்ள பாசத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன கமெண்ட் போட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். நைட்டு 1 மணிக்கு போட்டவங்க, நீங்கள் வீடியோவில் சொன்ன விஷயத்தையே சொல்கிறீங்க, புதுசாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நைட்டு 1 மணிக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இப்போ ஒரு அம்மானா வயசானவங்கள சிறு வயசு தான் நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு போட்டவங்களும் சிறு வயசில் உள்ளவங்க தான், இப்போ போட்டவங்களும் சிறு வயசில் உள்ளவங்க தான். என்ன சொன்னாங்களா, இவங்களும் நீங்கள் போட்ட வீடியோவே போடுறீங்க, யூடியூப்பில் போட்ட வீடியோவே போட்ட கண்டென்ட்டே போட்டால் யூடியூப் ரீயூஸ்டு கண்டென்ட்னு கொடுத்துரும். இது யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். சொன்ன விஷயத்தையே சொல்கிறேன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போயும் நான் இந்த வீடியோவுக்கு பதிலாக ஒரு யூடியூபரை பற்றி நான் சும்மா பேசினாலே 5K 6K போகும். நல்ல ஒரு பெரிய யூடியூபரை பற்றி பேசினா குறைஞ்சது ஒரு 10K வரைக்கும் போகும். பெரிய யூடியூபரை பற்றி பேசினா இன்றைக்கி நான் பேசினா கூட எனக்கு அந்த வீடியோ ஒரு 6K 7K போகும். அதுக்கு குறைஞ்சது 3 டாலர் 4 டாலர் வரைக்கும் எனக்கு கிடைக்கும். எனக்கு அது ஆசை கிடையாதுங்க. நான் பேசுகிற வீடியோவால் ஒரு 2 பேர் 3 பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வருதுன்னா, அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குன்னா நான் அதை சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் எத்தனை வாட்டினாலும் நான் சொல்லுவேன். நேற்று நான் பேசின வீடியோவில் என்ன சொன்னேன்னா, நான் சொன்னதை கேட்டு ஒரு பொண்ணு ஒரு தொழில ஆரம்பிச்சிருக்காங்க, என்கிட்ட சொன்னாங்கன்ட்டு நான் சொல்கிறேன். அதை அவங்க சொன்னதே சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு பரவாயில்ல. நேற்று ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு மாற்றுத்திறனாளியாக திருநெல்வேலியில் இருக்காங்களாம். நேற்று நைட்டு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, அக்கா எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களை மாதிரி தான் ரொம்ப 2 குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், மாற்றுத்திறனாளிங்கிறதுனால என்னால் வெளியில் போயும் வேலை பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொன்னேன். அவங்க பசிக்கு மீன் கேட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் பசிக்கு மீன் கொடுக்குறத விட மீன் பிடிக்க சொல்லி கொடுப்போம். அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே அடுத்தவங்களை நம்பாம அவங்க கையை ஊண்டி அவங்க மேலே வரட்டுங்கிறதுக்காக அவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு இருக்கேன். என்னையால் முடிஞ்ச ஒரு 4 பேர் நல்லா இருக்காங்களா, எனக்கு அது போதுங்க. இந்த வீடியோ ஒரு 500 போனாலும் பரவாயில்ல, இல்லை வியூஸே போகலைனாலும் பரவாயில்ல, 100 200 போனாலும் எனக்கு அதனால் கவலையே இல்லை. என்னால் ஒரு 2 பேர் வாழ்க்கையில் அவங்களால நான் முன்னேறி வந்துட்டேன்னு சொல்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதாவது நான் மோட்டிவேஷனாக பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பெண்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அதை பிடிக்காதவங்க யாராக இருக்கிறாங்க தெரியுமா? அந்த கமெண்ட் போட்டவங்க வசதியானவங்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ தேவையில்லை. வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கிறவங்களுக்கு தெருவில் பாக்கெட்டு போட்டு பூ விற்கணும், வத்தை விற்கணும், வடகம் விற்கணுங்கிற தேவையில்லை. புரியுதா அவங்களுக்கு? அந்த தேவை இருக்கிறவங்க என் வீடியோ பார்ப்பாங்க. அந்த தேவை உள்ளவங்க ஒரு 100 பேர் என் வீடியோ பார்த்தாலும் போதுங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். ஆமாம், அதுக்காக பணக்காரவங்க என் வீடியோ பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. வசதியானவங்களும் எனக்கு யூடியூப் மூலிமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் அதுக்காக சொல்ல வரல. இங்கே எது அவங்கள தடுக்குதுன்னா அவங்களுடைய ப்ரெஸ்டீஜ் தடுக்குது. இப்படியே அவங்க பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. என்னால் ஒரு 2 பேராது, ஏன்னா எனக்கு எத்தனையோ பேர் உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ நான் அந்த உதவி என்னால் முடிஞ்ச அளவு நிறைய பேருக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என்னம்மா இருங்க, பாப்பா அவங்க விட்டுருவாரு. அதனால தான் அது பேசுனது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்கல. யூடியூப்பே சொல்லுது, அவங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டு, உங்கள் சப்ஸ்கிரைபர் இன்ட்ரெஸ்டாக இல்லை இந்த வீடியோ பார்க்க அப்படின்ட்டு. வாழ்க்கையில் மோட்டிவேஷன் பண்ணால் யாருக்குமே பிடிக்காது. என்னைய பிடிச்சவங்க தான் விரும்பி பார்க்குறாங்க. ஏமா நேற்று வீடியோ வரலன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க. ப்ரொமோஷன் நம்பர் கொடுத்துருப்பேன் பாருங்க, அதில் ஃபோன் அடித்து கேட்குறாங்க, ஏன்ப்பா இன்னைக்கு வீடியோ போடல அப்படின்ட்டு. அந்த மாதிரி 4 நல்ல உள்ளங்கள் இருந்தாலே போதுங்க. யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே பணம் மதிப்பானது தான்.
ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கணுங்கிற தேவையில்லை. எனக்கு மாதம் மாதம் சம்பளமும் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து இங்கே வந்து நல்லவங்களுக்கோ நேர்மையாவோ ஒழுக்கமாகவோ இருக்கிறவங்களுக்கு இந்த சமூக வலைதளங்களில் இடம் கிடையாது. அதுக்காக நம்ம எல்லாரையும் நான் அப்படி சொல்ல வரல. ஒரு சிலர் தான் இப்படி எங்களை மாதிரி இருக்காங்க. மற்ற எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்கு எப்பயும் போல் லைக்குகள், சப்ஸ்கிரைபுகள், காசுகள் அள்ளி அதில் யூடியூப்காரங்களே கொடுக்குறாங்க. அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி உட்காந்து பேசி இதை பண்ணுங்க வாழ்க்கையில் முன்னேறலாம், அதை பண்ணுங்க வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொன்னால் இங்கே கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. குறுக்கு வழியில் போனால் எப்படி அங்கே முன்னேறலாம்? யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் பார்ப்பாங்க. எனக்கு என் வீட்டுக்காருக்கு சண்டை, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை, எனக்கு எங்கள் மாமியாருக்கும் சண்டை, வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போகிறேன், என்னை வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, புருஷன் முன்னாடி சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி கட்டுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேர்ற மாதிரி கட்டுவாங்க, டைவர்ஸ் வாங்குற மாதிரி கட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் நடக்குது. மாமியார்கிட்ட கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி கட்டுவாங்க, மாசமாக இருக்கிற மாதிரி கட்டுவாங்க. அப்புறம் அது வந்து ப்ராங்க்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அபாசனம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் கை தேர்ந்த வித்தைகள் நிறைய இருக்குது. புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிறவாங்க, கேமரா அங்கே தான் இருக்கும், ஆனால் புருஷனை ப்ராங்க் பண்ணுறேன்பாங்க. அதே மாதிரி ஆம்பளையாளுக்கு பொண்டாட்டி ப்ராங்க் பண்ணுறேன்பாங்க. வீட்டுக்குள்ளே இப்படி கேமரா ஃபோன் இருக்கிறது கூட அங்கே தெரியாது. இப்படி என்னென்னமோ நடக்குது யூடியூப்பில். அவங்களுக்குத்தே காலமாக போயிடுச்சு. எனக்கு அப்படி குறுக்குழியில் போய் முன்னேறணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து நெகட்டிவாக பேசி தான் நம்ம மேலே போகணுங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது. நான் யாரும் இந்தா இங்கே பாரு என்னது இது அப்படி நாங்கள் யாரையும் திட்டித்தான் நம்ம போகணுன்னா அப்படியும் ஒரு அவசியம் கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிச்சவங்க நேர்மையாக உள்ளவங்களை நான் பேசுவேன், இன்னும் பேசுவேன், இன்னும் நிறைய யூடியூப்பில் பேசலான்னு மனசில் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மோட்டிவேஷன் பண்ணுவேன். 4 பேர் நல்லா இருக்கணும்னா நான் இதையே திரும்ப திரும்ப பேசுவேன், மறுபடியும் பேசுவேன். நான் அவங்களுக்கு கமெண்ட்லேயே நேரடியாக பதிலே சொல்லிட்டேன். நான் பிடிச்சா பாருங்கள், நான் உங்களை வற்புறுத்தலைன்னு. இப்போ நான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், நான் யாரையுமே வற்புறுத்தலை. நேற்று இன்னொருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஜிகே, இவங்க ரொம்ப நாளாக எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க தான். ஜிகேன்னு ஒரு ஐடி பேர், சேனல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு வாட்டி டவுட்டு கூட கேட்டிருந்தாங்க. நீங்கள் டவுட்டுக்கு, யூடியூப் டவுட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் ஒரு 10 நாளைக்குள்ளே எனக்கு ப்ரொமோஷன் நிறைய வருது. பூராமே சாப்பாடு சம்மந்தமாக வருது. நான் நினச்சா ஒரு நாளைக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு 1000 ரூபா வாங்கிட்டு நான் ஒரு நாளைக்கு 2000 ரூபா 3000 ரூபா சம்பாரிச்சிட்டு போயிடலாம். எனக்கு அப்படி கிடையாது. மனசில் நான் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ஒரு குழந்தைக்கோ இல்லை, நான் அதுக்காக எல்லாத்தையும் அது என்னமா அந்த மாதிரி பெண்கள் விற்கிறவங்கள குறை சொல்லலை, என் மூலியமாக அது போக வேண்டாம்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் எல்லாத்துக்குமே நான் மோட்டிவேஷன் பண்ணுவேன், எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் பண்ணுறேன். சரிங்களா? சாப்பாடு தவிர சாப்பாடு பண்ணால் ஒரு நாளைக்கு நான் 2000 ரூபா 3000 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்கிறேன். அந்த இடத்துல நம்ம வேணான்னா நம்ம நேர்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரிமான்ட்டு விலகி போயிடுறாங்க. ஆச்சா 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 வேர்க்குது, இங்கே ஃபேன் இல்லை, ஃபேன் இருக்குது, இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இது வரைக்கும் தேர்ந்தெடுத்து பண்ணது 2 தான். ஒன்று ஒரு ப்ரமோஷன், ஒரு குளியல் பொடி பண்ணியிருப்பேன். 2வது ஒருத்தவங்களுக்கு யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்தேன் எப்படின்ட்டு, அவ்வளோதான். அதுவும் கூட அவங்க இன்னும் அவங்கள்ட்ட இந்த 2 பேர்ட்டையுமே நான் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை. அந்த குளியல் ப்ரமோஷனும் சரி, இந்த யூடியூப் சொல்லி கொடுத்தவங்களும் சரி, நான் பணம் இவ்வளோ கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லை. அவங்களா போட்டு விட்டது தான் அந்த 500. எனக்கு ஏதோ நான் என் பாப்பாவுக்கு குடும்பத்துக்கு ட்ரெஸ் வாங்கினேன், இல்லைன்னு சொல்லலைங்க. அதை நான் வந்து நேர்மையாக நான் இவ்வளோ கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அவங்க கமெண்ட்லேயே கேட்டாங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அச்சு அச்சு அச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் பிள்ளை குட்டிகளை வச்சுக்கிட்டு நேர்மையாக உழைக்க தான் செய்கிறோம். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.